யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உலகில் ஆயக்கலைகள் 64 இருக்கின்றன. அக்கலைகளில் ஒன்று சிறந்த கலையானது தையற்கலை ஆகும். தையற்கலையை கற்றுக்கொள்வதால் நம் உடம்பின் முக்கிய உறுப்புகளை மறைக்கவும், நம் உடம்பை பாதுகாக்கவும், நம்மை அலங்கரிக்கவும் இயலும். நாகரிக உலகில் அன்றாட வாழ்க்கையிலும் நாடகம், படக்காட்சி, நடனம் போன்ற கலைகளையும் அரங்கேற்றுவது தையல் கலை முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே தையல் கலையும் ஒரு தொழிலாக மட்டுமல்லாமல் சிறந்த கலையாகவும் இருந்து வருகிறது. இத்தையல் கலை மூலம் மனிதனுடைய அழகையும் எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் ஒருவரை ஆடை மூலம் எழிலுள்ளவராகவும், 80 வயதை எட்டி பிடிப்பவர்களை கூட இளைஞர்களாக மாற்ற இத்தையற்கலை பேருதவியாக அமைகிறது. தொழில்துறையில் சிறப்புமிக்க இத்தையற்கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் நம் மனதில் மனத்திடமும் நம்பிக்கையும் வளர்கின்றன. ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி கல்வியறிவு இல்லாதவர்கள் கூட இத்தையற்கலையை கற்கலாம் என்பது நாம் அறிந்த ஒன்றாகும். நாம் இருக்கும் இடங்களிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு வேலை வாய்ப்பை பெற்றுத்தருவது தையற்கலையாகும். இத்தையல் கலையின் மூலம் நம்முடைய தனித்திறமையை வெளிப்படுத்த இயலும் மற்றும் சுய தொழில் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். நாம் திறமைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் மற்றவர்களுக்கு உபயோகிக்க முடியும். சமூக சேவை செய்ய இக்கலை பயன்படுத்துவதால் நம் ஓய்வு நேரங்களை நல்வழியில் செலவழிக்கவும் இக்கலையை கற்று உலக வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கும் உதவியாக அமைகிறது. இத்தையல் கலை மூலம் நம்முடைய நேரங்களை சரியான முறையில் செலவிடுவதற்கும் விடாமுயற்சி, உற்று நோக்குதல் போன்ற அறிவுபூர்வமான திறன் அதிகரிக்கவும், நம்முடைய சிந்தனை திறனை மேம்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வளமான பாதைக்கு அமைத்து கொள்ள முடியும். நமக்கு தேவையான ஆடைகளை நாமே தயாரித்து கொள்வதால் பண விரயம் தடுக்கப்படும். நாகரிகமான வாழ்க்கை முறை வாழும் இக்காலகட்டத்தில் நாம் இத்தையற்கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் நாமும் அனைவரிடமும் நாகரிகமாக பழகும் குணத்தை நம்மில் ஏற்படுத்தி கொள்ள இயலும். முக்கியமாக ஆங்காங்கே கிழிந்து கிடக்கும் ஆடைகளை சரிப்படுத்தி அழகான வடிவமைப்புகளை கொடுத்து வித்தியாசமான முறையில் நம் ஆடைகளை உருவாக்க நம்முடைய தையற்கலை முக்கிய பயனுள்ளதாக அமையும். உணவில்லாமல் கூட என்ன செய்யலாம், சில பொழுதை நம்மளால் கழிக்க முடியும். ஆனால் உடுத்த உடை இல்லாமல் சில நொடிகள் கூட நம்மால் என்ன செய்ய முடியாது, இந்த நாகரிக உலகில் உலாவ முடியாதுங்க. நம்முடைய உடலின் முக்கியமான பாகங்களை மறைப்பதற்கு இத்தையற்கலை மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இந்த நாகரிக உலகில் பல வண்ணங்களில் துணிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் மக்கள் தங்களை அலங்கரித்து கொள்ள நம் தையற்கலை மிகவும் உதவுகிறது. தட்ப நிலைக்கு தகுந்தவாறு வெயில் காலங்களில் பருத்தி உடை அணிந்தும், மழை காலங்களில் ரெயின்கோட் போன்ற நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆடைகளை அணிவதற்கு, அதை நம் உடம்புக்கு தகுந்தவாறு அமைப்பதற்கும் இத்தையற்கலை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்மை எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் நம்முடைய ஆடைகளின் வர்ணனை சரியானதாக இல்லாமல் இருந்தால் நாம் அணியும் ஆடைகளை பார்த்து நாம் என்ன செய்வோம், எடை போடப்படுவோம். அதனால் நம்முடைய தரத்தை உயர்த்துவதற்காக இந்த ஆடைகள் நம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் இப்பொழுது ஆடைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் சற்று சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் அணியும் ஆடைகள்தான் நம்மை மற்றவரிடத்தில் உயர்த்தி காட்டும் அல்லது தாழ்த்தி காட்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு தகுந்தவாறு இப்போது ஆடைகள் எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றன, அதை நாம் எவ்வாறு அலங்கரித்து மகிழ்கின்றோம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தைப்பது சற்று கடினமானது. உடல் பலமுள்ளவர்கள் ஈஸியாக முடியும். சற்று பலவீனம் உள்ளவர்களுக்கு சற்று கடினமாக தெரியலாம். இருந்தாலும் அனைவரும் முயற்சிக்கக்கூடிய ஒரு எளிதான கலைதான் தையற்கலை.
இங்கு படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாடுகள் இன்றி அனைவரும் எளிதாக செய்ய முடியும் என்ற நிலைமைதான் தையற்கலைக்கு உகந்தது. தையல் இயந்திரங்கள் கூட இப்போது முன்னால் கையால் இயக்கும் இயந்திரம் இருந்தது, அப்புறமாக காலால் இயக்கும் இயந்திரம் வந்தது, இப்போது மின்சாரத்தால் இயக்கும் இயந்திரம் வந்துவிட்டது. மின்சாரத்தால் இயங்கும் இயந்திரங்களை கையாளுவது என்பது மிக எளிதானது கூட. நாம் மிதிக்க வேண்டியது அவசியம் இருக்காது. அதனால் நாம் எளிதான முறையில் துணிகளை தைப்பதற்கு வசதியாகவும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த இயந்திரத்தில் ஒரு சிறிய அழுத்தம் கொடுத்த உடனேயே இந்த பேலன்ஸ் வீலானது எந்த விதமான பின்புற நகர்வும் இல்லாமல் முன்புறமாகவே சரியான முறையில் இயங்க துவங்கிவிடும். நான் அறிந்த இந்த தையற்கலை என்னோடு மழுங்கி போகாமல் என்னுடைய இந்த தலைமுறைகளை வளர செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய ஆவலும் விருப்பமும் கூட. அதற்காக நான் உங்களுக்கு பேருதவியாக அமைவேன். இத்தையற்கலையை கற்பதன் மூலம் நாம் விரும்பும் நேரத்தில், விரும்பிய வண்ணத்தில், விரும்பிய டிசைன்களில் பல்வேறு வகையில் துணிகளை வடிவமைத்து நம் உடலில் அணிவதற்கு வசதியான முறையில் அமைகிறது இத்தையற்கலை. இதனை கற்று மென்மேலும் வளருவதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு இனிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோலை செல்வி. பாய்.